தமிழின் குரலின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காக இளைஞர்களின் கைது நடவடிக்கைகளை அனுர அரசு பயன்படுத்துகிறது என்று சூடாகிய நாமல் ராஜபக்ச. 166 பெண் கைதிகள் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து உடனடியாக இடமாற்றம். பறவை மோதிய துருக்கி நோக்கி புறப்பட்ட வானூர்தி கட்டுநாயக்கவில் பல மணி நேர வட்டமடிப்புக்கு பின் பாதுகாப்பாக சற்று முன்னர் தரையிறக்கம். கிளிநொச்சியில் மின்சாரம் தாக்கிய இளைஞன் உயிரிழப்பு. அனுர அரசு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு கொடுக்கும் ரதவிரு ஓய்வூதிய திட்டம். சீனாவில் மெய்சாக் சூறாவளியால் கடும் பாதிப்பு. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட விலங்குகளால் மக்கள் அச்சம். கடந்த ஜூன் மாதத்தில் இலங்கைக்கு வந்துள்ள 695 மில்லியன் அமெரிக்க டாலர். இனி தொடர்பென விரிவான செய்திகள். செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ள தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இலங்கை பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச அதிகரித்து வரும் பொருளாதார சிக்கல்கள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியமை ஆகியவற்றிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக அனுர அரசாங்கம் இளைஞர்களை கைது செய்வதையும் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளையும் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கத்தின் கொள்கைகள் தொழிற்சாலைகள் மூடப்படுவதற்கும் வேலை இழப்புகளுக்கும் வாழ்க்கை செலவு உயர்த்துவதற்கும் முதலீட்டாளர் நம்பிக்கை குறைவதற்கும் வழிவகுத்துள்ளதாக சுட்டிக்காட்டிய இவர் சட்ட நடவடிக்கைகள் மூலம் இளைய தலைமுறையினரை அரசாங்கம் குறிவைப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலுக்கு முன் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட பட்டதாரிகள் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் வேலை தேடிய நேரம் அதற்கு மாறாக காவல்துறை நடவடிக்கையை எதிர்கொண்டதாக நாமல் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மைய நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் கதைத்த நாமல் ராஜபக்ச அரசாங்கத்தின் பதிலை கேள்விக்குள்ளாக்கியதோடு நீதியமைச்சர் அந்த சம்பவம் குறித்து முகநூல் மூலமாக மட்டுமே தெரிந்து கொண்டார் என்றும் பல மணி நேரம் அது தொடர்பில் அறியாமல் இருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதிகரித்து வரும் மின்சாரம், எரிபொருள் மற்றும் தண்ணீர் கட்டணங்கள் குறித்தும் நாமல் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்தார். பொருளாதார நிர்வாக சீர்கேட்டின் சுமை பொதுமக்கள் மீது சுமத்தப்படுவதாகவும் அதேவேளையில் கொழும்பு இப்பிராந்தியத்தில் வாழ்வதற்கு மிகவும் விலை உயர்ந்த நகரங்களில் ஒன்றாக மாறியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டதாக கூறிய ராஜபக்ஷ மேலும் வரிகளை விதிப்பதற்கு பதிலாக வணிகங்கள், தொழிலாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு நிவாரணம் வழங்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தினார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சகல பெண் கைதிகளும் வேறு வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான கஜநாயக்க வெளிப்படுத்தியுள்ளார். இவ்வாறு மொத்தம் 166 பெண் கைதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதோடு குறித்த பெண் கைதிகள் அங்குணுகுழு பெலச, வாரியபொல, போகம்பரை மற்றும் குறிப்பிட்ட சிறைச்சாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்கவிலிருந்து இஸ்தான்புல் நோக்கி புறப்பட்ட துருக்கிய ஏர்லைன்ஸ் வானூர்தி பறவை மோதியதை அடுத்து எரிபொருளை முடிக்க என்று பல மணி நேரம் ஒரே இடத்தில் வட்டமடித்து மீண்டும் கட்டுநாயக்க வானூர்தி நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளதாக சிவில் வானூர்தி போக்குவரத்து அதிகார சபை உறுதிப்படுத்தியுள்ளது. இதில் அதிக நேரம் பரபரப்பான சூழ்நிலை உருவாகியதோடு யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பணிக்கையடி ஜக்கச்சி பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் 31 வயதுடைய சிவகுமார் சிவதாஸ் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளார். இளைஞன் மின்சாரம் இணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நேரம் திடீரென மின்சாரம் தாக்கியுள்ளதோடு உடனடியாக பளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையிலிருந்து வெளிநாடு சென்று அங்கு வேலைகள் செய்யும் இலங்கை தொழிலாளர்களுக்காக அவர்களின் வேலைக்காலம், வருமானங்களை அடிப்படையாக கொண்ட புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த அனுர அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா வெளிப்படுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் இந்த புதிய திட்டத்தில் சேரும் தொழிலாளர்கள் தங்களுக்கு விருப்பமான ஓய்வூதிய முறையை தெரிவு செய்ய முடியும் என்றும் கூறியுள்ளார்.
ஓய்வு பெற்ற பின்னர் மாதாந்த ஓய்வூதியம் பெறுவதா அல்லது வேலைகள் நிறைவடைந்ததும் மொத்த தொகையை ஒரே தடவையாக பெற்றுக்கொள்வதா என்பதை தொழிலாளர்கள் தீர்மானிக்க முடியும் என்றும் கூறியுள்ளார். தற்போதைய ஓய்வூதிய திட்டத்தில் 307 தொழிலாளர்கள் மட்டுமே இணைந்துள்ளதால் அதனை விரிவுபடுத்தும் நோக்கில் புதிய தன்னார்வ ஓய்வூதிய திட்டம் உருவாக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், இலங்கை மத்திய வங்கி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சு ஆகியவற்றின் கூட்டு முயற்சியுடன் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு தொழிலாளர்களின் பண அனுப்பல்கள் ஊடாக இலங்கை கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் 695 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வருமானமாக பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள புதிய புள்ளி விவரங்களில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு கடந்த மே மாதத்தில் பெறப்பட்ட வெளிநாட்டு வருமானம் 847 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் கடந்த மாதத்தில் வெளிநாட்டு பண அனுப்பல்கள் மூலம் வந்த வருமானமானது 152 மில்லியன் அமெரிக்க டாலர்களினால் கணிசமாக குறைந்துள்ளது. 2026 ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதியில் வெளிநாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்களினால் நாட்டிற்கு அனுப்பப்பட்ட வெளிநாட்டு வருமானம் 4.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. சீனாவின் ஹெங்ஜோ பிராந்தியத்தை தாக்கிய மெய்சாக் சூறாவளி மற்றும் அதனை அடுத்து வந்த வெள்ளம் காரணமாக இதுவரை 39 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த வெள்ளத்தால் அங்குள்ள பாம்பு பண்ணையில் ஒன்றிலிருந்து சுமார் 900 பாம்புகள் வெளியேறியுள்ளதாக தெரிய வந்துள்ளதோடு அவற்றில் பெரும்பாலானவை அதிக நச்சுத்தன்மை கொண்டவை என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பண்ணையிலிருந்து தப்பிய பாம்பு கடித்ததில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் பாம்பு கடிக்கு இலக்காகியுள்ளதாகவும் அந்நாட்டு அரச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இப்போதைய அரசாங்கம் விவசாய மக்களை பாதுகாக்கும் அரசாங்கமாகும் என்றும் அவர்களுக்கு சிறந்ததொரு வாழ்க்கை மற்றும் சமூக மதிப்பு மற்றும் கௌரவத்தை பெற்றுக் கொடுப்பதே இந்த அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உரமானியத்தை இருமடங்காக அதிகரித்தல், டிட்வா சூறாவளி காரணமாக சேதமடைந்த பயிர்ச்செய்கை நிலங்களுக்கு வரலாற்றில் மிக கூடிய நட்டஈடு தொகையை கொடுத்தல், நெல் கொள்வனவுக்காக வரலாற்றில் அதிகளவான பணத்தை ஒதுக்குதல், பாரிய அளவிலான நீர்ப்பாசன திட்டங்களின் வேலைகளை மீண்டும் ஆரம்பித்து பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளுக்கு தேவையான நீரை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தமை உட்பட விவசாய மக்களுக்காக குறிப்பிடத்தக்க அளவிலான பணிகளை அரசாங்கம் நிறைவேற்றி வருவதாகவும் ஜனாதிபதி அனுர சுட்டிக்காட்டியுள்ளார். அனுராதபுரம் வடக்கு நீர்வளங்கள் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ள தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.